Hi students, வணக்கம். இப்போ என்ன பார்க்க போறோம்? இயல் 3 பயிற்சி 3.1ல 5ஆம் கணக்கு என்ன கொடுத்திருக்காங்க? கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகளை கூட்டுக, மேலும் கூட்டி வரும் பல்லுறுப்புக்கோவையின் படியை காணுங்கள். கூட்டிட்டு கிடைக்கிற பல்லுறுப்புக்கோவையினுடைய படி என்னன்னு சொல்லு. செய்வோமா? ஃபர்ஸ்ட் சம் p of x is equal to 6x squared minus 7x plus 2. அடுத்தது q of x 6x cube minus 7x plus 15. கூட்ட போகிறோம். கூட்டையில் ப்ளஸ் பண்ணையில் இது எக்ஸ் கியூப் இது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, தனித்தனியாக கூட்டிடு. 6x cube ப்ளஸ் 6x ஸ்கொயர்டு. நீங்கள் வாட்டுக்கு இதையும் ஒன்றா கூட்டிடாதீங்க. இது எக்ஸ் கியூப் இது எக்ஸ் ஸ்கொயர், இது ரெண்டு லைட் டேர்ம். ஓகே, மைனஸ் 14x, இது ரெண்டு கான்ஸ்டன்ட் டேர்ம், ப்ளஸ் 17. ஓகேவா? இது எழுதல தள்ளி கூட எழுதிட்டு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லைன்றதுக்கு நாங்கள் வச்சு செய்யலாம். இப்ப என்ன சொல்றாங்க? கூட்டி வரும் பல்லுறுப்புக்கோவையின் படி என்ன இருக்கிறதுல? எது ஹையஸ்ட்? 3. படி 3. கூட்டிட்டு படி என்னன்னு சொல்லி. ஓகே, செகண்ட் சம் h of x is equal to 7x cube. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லை, அதனால நம்ம என்ன போட்டுக்கலாம்? 0 போட்டு எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கிடலாம். ஏன்னா நம்ம கூட்டையில நேருக்கு நேரம் கூட்டுறாப்புல வசதியா எழுதி வச்சுக்கலாம். அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் 7x ஸ்கொயர்டு. அப்போ 7x ஸ்கொயர்டுக்கு நேரம் எழுது, 17x நேரம் எழுது, கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்போ ஈஸியாக கூட்டிடலாம். ப்ளஸ் பண்ண போகிறேன். இது ரெண்டு ப்ளஸ் மைனஸ் இருக்கு, சப்பன்னு 17ல் 6 போச்சுன்னா 11, 9ல் 1 போச்சுன்னா 8, மைனஸ் 8 கூட்டியாச்சு. இதனுடைய படி மிக உயர்ந்த படி 3. கூட்டின ஆன்சர் இது, படி இது. தேர்ட் சம் கியூப் டேர்மெல்லாம் இல்லை. இப்போ நம்ம 0 போட்டுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். 16x⁴ ப்ளஸ் அடுத்து கியூப் டேர்ம் இல்லை, அடுத்து ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, அடுத்து எக்ஸ் டேர்ம் இல்லை. இல்லாத டேர்மை 0 போட்டு எழுதிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக கூட்ட வாய்ப்பாக இருக்கும். மைனஸ் 6x கியூபை எக்ஸ் கியூபுக்கு நேரம் எழுது. எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இங்கே இல்லை, எக்ஸ் டேர்ம் இருக்குது, கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. இப்படின்னா ஈஸியாக ஆட் பண்ண தோதாரு. ஸோ இதை அப்படியே ஆட் பண்ணு. படி மிக உயர்ந்த படி 4. ஓகே,